ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து 12 and 13 வெயிட் லாஸ் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 கோதுமை தோசை, மாங்காய் போட்டு மீன் குழம்பு எடுத்திருந்தேன். மதியம் வந்து கொஞ்சமாக வெஜ் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்ட் தென் கூட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன். ஸோ நான் லாகின் பண்ணி ஆக்சுவலி 12 o'clock எனக்கு ஷிஃப்ட்டு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டேன். ஸோ நைட்டு சிம்பிளாக ஒரு இட்லி கொஞ்சம் கூட்டு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. இது வந்து மறுநாள் காலையில் எங்கள் அம்மா பூரி செஞ்சாங்களா, ஒரு மாதிரி டெம்டிங்காக இருந்ததா. ஸோ 2 பூரி தானேன்னு சாப்பிட்டாச்சு. அப்புறமா கொஞ்சம் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்ததா. ஸோ பப்பாயா கட் பண்ணி ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து வருஷத்தோட கடைசி நாள். ஸோ இயர் எண்டில் நிறைய பேமெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒர்க் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. முடிக்கவே முடியல. சரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குவோன்ட்டு கொஞ்சமாக காரக்குழம்பு, ஸோ அதில் போட்ட வெண்டைக்காய் பொரியல், கீரையும் சாப்பிட்டுட்டேன். பிரேக்கு போவே இல்லை. அவர்கிட்ட என்னோடய ஹெட்டுக்கிட்ட நான் வந்து பிரேக் போகலாமா, இது முடிக்கலாமா அது முடிக்கலாமான்னு கேட்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நான் ஒர்க் ஆல்மோஸ்ட் இது நைட் அரௌண்ட் ஒரு 9 o'clock என்னோடய ஷிஃப்ட் டைமிங் முடியும். ஆக்சுவலி அன்றைக்கின்னு பார்த்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்போயுமே ஒர்க் முடியல. ரொம்ப பிரேக் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நைட் கிரேவிங் வந்ததுனால கொஞ்சமாக மேங்கோ இல்லை, கொஞ்சமாக மாதுளப்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அப்பா ஒரு வழியாக ஃபைனலாக ஒர்க் முடிஞ்சிச்சு. நைட்டு எங்கள் அம்மா சப்பாத்தி இதுவுமே பண்ணி கொடுத்தாங்க. இதுவுமே சாப்பிட்டுட்டேன். டயட் இருக்கும்போது யாரோ லேட் நைட்